கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த 9வது மாதத்தின் வாக்கு தத்தத்தை நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 20-21 வசனங்களிலே நாம் வாசித்தோம். 20வது வசனத்தில் 2 சத்தியங்களை நாம் பார்க்கிறோம். சொல்லுகிறது, என்னை சிநேகிக்கிறவர்கள் மெய்ப்பொருளை சுதந்தரிக்கும்படிக்கு. அல்லேலூயா. அடுத்தபடியாக, அவர்களுடைய களஞ்சியங்களை நான் என்ன செய்வேன்? நிரப்புவேன். 21வது வசனத்தில், அவர்களை நீதியின் வழியிலும் நியாய பாதையிலும் நடத்துகிறேன். அல்லேலூயா. ஆமென். என்ன பாருங்க, நீதிமொழிகள் புஸ்தகத்தை எழுதினது யாரு அப்படின்னா சாலமோன். எப்படி தெரியும் உங்களுக்கு? கரெக்டா சொல்றீங்களே. அல்லேலூயா. ஆமென். நான் வாசித்த பொழுது முதல் 24 அதிகாரம் தான் சாலமோன் எழுதியிருக்கிறார். ஒண்ணு வாசிங்க. இப்போ சாலமோன் 24 அதிகாரத்தை எழுதியிருக்கிறார். 25ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை ஒருத்தர் வாசிங்க. இந்த பகுதியில் எசேக்கியா ராஜா தொகுத்து எழுதினது அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்ப சாலமோன் எழுதியிருக்கிறார், எசேக்கியா ராஜா எழுதியிருக்கிறார். 30ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிங்க. ஆகோர் என்னும் புருஷன் போதும். 30ஆம் அதிகாரத்தை யார் எழுதினாங்கன்னா ஆகோர் என்பவர் எழுதியிருக்கிறார். இப்போ 31:1 வாசிங்க. போதும். லேமுவேலின் தாய் இந்த 31ஆம் அதிகாரத்தை நினைஞ்சிருக்காங்க, எழுதியிருக்காங்க. ஆக 4 பேர் சொல்லுங்க. சாலமோன், எசேக்கியா ராஜா, ஆகோர், லேமுவேலின் தாய். இந்த 4 பேர் எழுதினதுதான் இந்த நீதிமொழிகள். இந்த நீதிமொழிகள் புஸ்தகத்தினுடைய நோக்கம் என்ன? எல்லாரும் ஞானத்தை பெற்றுக்கொள்ளும்படி அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. ஒழுக்கமாய் வாழ இங்கே வழி சொல்லப்பட்டிருக்கிறது. 31 அதிகாரம் இருக்கிறது. டெய்லி ஒரு நாள் வாசித்தா 31 நாள்ல 31 அதிகாரத்தை நெஞ்சிடலாம், வாசித்திடலாம். 915 வசனங்கள் இதில் அடங்கி இருக்கிறது. அல்லேலூயா. ஆமென். குறிப்பா ஞானத்தை, அறிவை, புத்திய சம்பாதிக்கும்படி இந்த புஸ்தகம் நமக்கு ரொம்ப வலியுறுத்துகிறது. அல்லேலூயா. 1வது அதிகாரத்திலிருந்து 9-18 முடிய இளைஞர்களுக்கு ஞானத்தை எப்படி பெற்றுக்கொள்ளணும்னு எழுதியிருக்குது. இளைஞர் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஞானம். 10ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து 34 முடிய எல்லாரும் ஞானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. 25ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து 31வது அதிகாரம் வரைக்கும் தலைவர்கள் எப்படி ஞானத்தை பெற்றுக்கொண்டு நாட்டை அரசாட்சி செய்ய முடியும் என்பதை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. 20ஆம் அதிகாரத்தில் முதல் காரியம், என்னை சிநேகிக்கிறவர்கள் மெய்ப்பொருளை சுதந்தரித்துக் கொள்வார்கள். மெய்ப்பொருள் என்பது யாரு? நம்முடைய இயேசு. மெய்ப்பொருள் என்பது யாரு? இயேசு. 2வதாக, இந்த உலகம் எல்லாம் அழியக்கூடியது. எவ்வளவு பெரிய அழகழகான வீடை கட்டினாலும், மாளிகை கட்டினாலும், கோபுரங்களை கட்டினாலும் எல்லாம் அழியக்கூடியது. அழியாத நித்தியமானது, சத்தியமானது எதுன்னா பரலோக ராஜ்யம். அல்லேலூயா. ஆமென். நித்தியமா அங்க போய் நம்ம வாழ போறோம். அப்போ அந்த மெய்ப்பொருளை சுதந்தரித்துக் கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. அப்படி யார் சுதந்தரித்துக் கொள்வார்கள் அப்படின்னா, என்னை சிநேகிக்கிறவர்கள். சபையில் இருக்கிற அத்தனை மக்களும் யாரை சிநேகிக்க வேண்டும்? ஆண்டவரை சிநேகிக்க வேண்டும். இயேசு சொன்னார்,
தாயை காட்டிலும் தகப்பனை காட்டிலும் உடன் பிறந்தவர்களை காட்டிலும் என்னை நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரவான் என்று சொன்னார். உலகத்தில் எல்லாரை காட்டிலும் யாரை நேசிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம்? நம்மை முதல்ல நேசித்த ஆண்டவரை நாம் நேசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஆண்டவர் நம்மை நேசித்தார் என்பதற்கு சிலுவை மரம் அடையாளம். இயேசு நம்மளை நேசித்ததுக்கு எது அடையாளம்? சிலுவை மரம். நீங்களும் நானும் இயேசுவை நேசிக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு என்ன அடையாளம்? ஒரு வாலிப மகள் விலையேற பெற்ற பரிமள தைலத்தை கொண்டு வந்து அதை உடைச்சி ஆண்டவருடைய பாதத்தில் ஊற்றுன தன்னுடைய தலைமயிரால் அதை துடைச்சான். பக்கத்திற்கு சீசர்லாம் சொன்னாங்க, ஐயோ அநியாயம், இந்த பொண்ணு இவ்வளோ பெரிய பாவம் செஞ்சிருச்ச, 300 ரூபாய்க்கு விற்று இத்தனை தரத்திற்கு கொடுக்கலாம். ஆண்டவர் சொன்னார், அவளை தொந்தரவு பண்ணாதீங்கள், என்னிடத்தில் நற்காரியங்களை செய்திருக்கிறாள். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ எந்த விதத்திலேயாவது நாம் ஆண்டவரை நேசிக்கிறோம் என்பதற்கு எதையாவது செய்ய வேண்டும். வாலிபன் ஒருவன் ஓடி வந்தான், ஆண்டவரே நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும்? இயேசு என்ன போது சொன்னார்? கற்பனையை கைக்கொள், கற்பனையை கைக்கொள். அவன் சொல்றான், சின்ன பிள்ளையிலேயே கை கொண்டேன். அப்ப இன்னும் உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு. நீ பூரண சர்க்குணராய் இருக்க வேண்டுமானால் உனக்குள்ள ஐஸ்வர்யத்தை விற்று தரித்திரருக்கு கொடுத்து என்னை பின்பற்றி வா. பைபிள் இந்த ஒரு மனுஷன்தான் இயேசுவிட்ட வந்து துக்கத்தோடு திரும்பினவன். காரணம், இயேசுவை காட்டிலும் அவர் சொன்ன உபதேசத்தை காட்டிலும் இவனுக்கு எது பெரிதாய் தோன்றினதுன்னா அவன் கையில் இருந்த செல்வம். அல்லேலூயா. பைபிள் என்ன சொல்ல தெரியுமா? உங்க செல்வம் எங்கே இருக்குதோ அங்கே உங்க இருதயம் இருக்கும். அல்லேலூயா, ஆமென். ஆகவே முழு மனதோடு, முழு பலத்தோடு, முழு ஆத்துமாவோடு உன் தேவனிடத்தில் என்ன செய்வாயாக? அன்பு கூறுவாயாக. அப்படியானால் நீங்களும் நானும் மெய்ப்பொருளை சுதந்தரித்துக் கொள்ள வேண்டுமானால் தேவனை நாம் என்ன செய்ய வேண்டும்? நேசிக்க வேண்டும். திருநெல்வேலி மாவட்டத்தில் பல ஊர்களை பார்க்க போன மாதத்தில் ஆண்டவர் கிருபை செய்தார். 27ஆம் தேதி புறப்பட்டு போனோம். நாசரத்து, மெய்ஞானபுரம், நாலுமாவடி, மூக்குப்பேரி, இடையன்குடி, இங்கெல்லாம் போனால் எந்த பக்கம் திரும்பினாலும் லண்டனில் இருக்கிறது போல ஊசி ஊசி கோபுரமா சபை இருக்குது. இடையன்குடியில அந்த ஆலயத்தை 26 வருஷம் கட்டினாங்களாம். ராபர்ட் கால்டுவெல் அப்படிங்கிற ஒரு மிஷனரி அந்த சர்ச்சில் 4 பெல் இருக்குது. அவர் இங்க சர்ச்சை கட்டுறாருன்னு அவங்க சகோதரன் லண்டன்ல இருந்து 4 பெல்லு கொண்டு வந்தாராம், அனுப்பி வச்சாராம். கப்பலில் இறங்கி அங்கேருந்து மாட்டு வண்டியில் அது தாளாது, உடஞ்சிரும் அப்படின்ட்டு 2 யானையை கூட்டு வந்து 2 திக்கமும் 2 பெல்லை வச்சு 2 யானை இங்கேருந்து இடையன்குடி வரைக்கும் நடந்தே போச்சான். அந்த பெல்லு அவ்வளவு அழகா இசை அமைக்குது. அதை போய் ஏறி மேலே பார்த்தேன். அந்த ஃபுல் பெட்டில் கார்பெட் போட்டிருந்தாங்க. அதை திறந்து பார்த்தா கால்டுவெல்லுடைய கல்லறை அங்கே இருக்குது. அதுக்கு பக்கத்தில் அவர் வாழ்ந்த பங்களா. 2021 கலைஞர் இவர் தமிழுக்காக ரொம்ப உழைச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வாழ்ந்த பங்களாவை புதுப்பிங்கன்னு 1 கோடி ரூபா கொடுத்துருக்காரு. அதில் மேலே எல்லாம் புதுப்பிச்சுட்டாங்க, உள்ள வேலை நடந்துக்கிட்டு இருக்குது. நாங்கள் பார்க்கும்போது ஒரு அம்மா சொல்லிச்சு, பின்னாடி ஒரு நீச்சல் குளம் இருக்குயா, நம்ம ஊர் வெயில தாங்க மாட்டாம அவர் நீச்சல் குளத்திலே உட்கார்ந்துருப்பாராம். எப்போ வந்தாருன்னு அந்த போர்டில் போய் பார்த்தேன். 1814 இங்க இருக்கிற யாரும் பிறக்கல. அல்லேலூயா. 1814 வந்தவர். இன்னைக்கு பார்த்தாலும் அந்த ஊர் கிராமமா தெரியுது. அப்போ 1800 அந்த ஊரே இல்லை. அங்குள்ள வீடுகள்லாம் அந்த மிஷனரி தான் கட்டி கொடுத்தாராம். ஸ்கூல் இருக்குது, ஆஸ்பத்திரி இருக்குது, தையல் மிஷின் இருக்குது, எத்தனையோ சோசியல் ஒர்க்கு சுத்தி சுத்தி.
சே நம்மெல்லாம் என்னடா ஊழியம் செய்கிறோம். ஆண்டவரை நேசித்தவங்க, ஆண்டவர்கிட்ட அன்பு கூர்ந்தவங்க, வசதியான நாடுகளை விட்டுட்டு, குடும்பத்தை விட்டுட்டு, உடன் பிறந்தவங்களை விட்டுட்டு இந்த காட்டுக்குள்ளே வந்து தமிழை கற்றுக்கிட்டு இவ்வளோ பெரிய ஊழியம் செஞ்சுருக்காங்களே. நம்ம எல்லாம் செய்கிறது ஊழியமே இல்லை அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டேன். அதற்கு ஒரே காரணம், என்னை நேசிக்கிறவர்கள் மெய்ப்பொருளை சுதந்திரித்துக் கொள்வார்கள். அல்லேலூயா. அவர் பங்களாவை பார்க்கணும் முன்னாடி போனேன். அங்கே அவர் சொன்ன வார்த்தையை பெருசு பெருசாக எழுதி வச்சுருக்காங்க. அதில் ஒரு வார்த்தை, திருநெல்வேலிக்கு நேசிக்கிறேன், திருநெல்வேலிக்காக சாகம் ஆயத்தமாக இருக்கிறேன். அவர் சொந்த ஊருக்கு திரும்பி போகலை, அவர் கலர் அந்த சர்ச்சுக்குள்ளே இருக்குது. கர்த்தருடைய பிள்ளைங்களே, இப்படி எத்தனையோ மிஷனரிகள் தங்களுடைய சௌரியமான தேசத்தை விட்டு நம்ம தேசத்துக்கு வந்து ஊழியம் செய்து சபைகளை கட்டினாங்க. திரும்பி அவங்க ஊருக்கு போகலை, அவங்க இங்கேயே மரிச்சாங்க. இன்றைக்கு நீங்கள் நானும் விசுவாசிகள் என்று சொல்லுகிறோம். இன்றைக்கு ஆண்டவரை நான் நேசிக்கிறேன் என்பதற்கு நிச்சயமாய் ஏதாவது ஒரு காரியத்தை ஆண்டவருக்காக செய்ய வேண்டும். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், என்னுடைய ஆயுசு நாட்கள் 4 விரல் கடையாக்கினீர். இந்த 4 விரக்கடை வேகமா கடந்து போகிறது. அதற்கு உள்ளதாக ஏதாயிலும் ஒன்றை இயேசுவுக்காக செய்து இந்த உலகத்தை விட்டு போக வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. என்னை சிநேகிக்கிறவர்கள் மெய்ப்பொருளை என்ன செய்வார்கள்? சுதந்திரித்துக் கொள்வார்கள். அந்த மெய்ப்பொருளை சுதந்திரிக்காம மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் அவனுக்கு லாபம் ஒன்றுமே இல்லை. ஆகவே ஆண்டவருடைய பிள்ளைகள் நல்ல தீர்மானம் எடுக்க வேண்டும். தேவனுக்காக என் வாழ்க்கையில் எதையாவது செய்து முடிப்பேன் என்ற ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும். இரண்டாவதாக அந்த வசனத்தில் வாசிக்கிறோம், அவர்களுடைய களஞ்சியங்களை நான் நிரப்பும்படிக்கு. நல்லா கவனிங்க, நம்முடைய ஆண்டவர் களஞ்சியங்களை நிரப்புகிறவர். இன்னைக்கு இந்த கூட்டத்தில் யாருடைய களஞ்சியம் எல்லாம் வெறுமையா இருக்கிறதோ அந்த களஞ்சியத்தை ஆண்டவற்றை ஒப்பு கொடுங்க. நீங்களும் நானும் நம்முடைய பிரயாசத்தினால, திறமையினால, ஞானத்தினால, அனுபவத்தினால நம்முடைய களஞ்சியங்களை நிரப்ப முடியாது. கடந்த 2 மாசமா காணிக்கையும் தசமாத்தையும் அப்படியே எடுத்து பில்டிங்லாம் போட்டிருக்கு. செலவுக்கு எடுக்க முடியல, பரவாயில்லை, ஆண்டவருடைய வேலை நடந்தா போதும். களஞ்சியம் வெறுமையா இருக்குது. நம்முடைய ஆண்டவர் ஒருவர் தான் நம்முடைய களஞ்சியங்களை நிரப்புகிறவர். அவரை குறித்து வேதத்தில் என்ன வாசிக்கிறோம்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எபேசியர்களின் நிருபம் 1 அதிகாரம் 23வது வசனம், எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய ஆமென், அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளையே, இன்னைக்கு தேதியில உங்க களஞ்சியம் வெறுமையா இருக்கலாம். ஆனால் நம்முடைய வேதம் சொல்லுகிறது, எல்லாவற்றையும் எல்லாவற்றால் நிரப்புகிற ஆண்டவர். இதெல்லாம் உங்க வாழ்க்கையில, குடும்பத்துல வெறுமையா இருக்கிறதோ, காலியா இருக்கிறதோ, அதை ஆண்டவருடைய கரத்துல ஒப்பு கொடுப்போம். எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற ஆண்டவர் இந்த 9வது மாதத்துல நம்முடைய வெறுமையான களஞ்சியத்தை அவர் நன்மையினால நிரப்புவார். அல்லேலூயா. எபேசியர் 3 அதிகாரம் 19வது வசனம் சொல்லுகிறது, அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூரணத்தாலும் நிறையப்படும். போதும். எதுக்காக ஆண்டவர் நீ தாமதிக்கிறார்? 1, எல்லாரும் ரட்சிக்கப்படணும். 2, ரட்சிக்கப்பட்டு சபைக்குள்ள வந்தவங்க எப்படி மாறணுமா? அவரை போல மாறணுமா? அல்லேலூயா. தேவனுடைய சகல பரிபூரணத்தாலும் நிறையப்படணும். அப்படி நிறைஞ்சிட்டோம்னா நம்ம வாழ்க்கை சிறு பிள்ளைய வாழ்க்கையை போல கள்ளம் கபடற்ற வாழ்க்கையா மாறிடும். கர்த்தருக்கு தோத்திரம்.
பரலோகத்தில் இருக்கிறவர் எப்படிப்பட்டவராக இருக்காராம்? உங்கள் பிதா பூரண சர்க்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சர்க்குணராய் இருக்க கடவீர்கள். அப்படியானால் இந்த காலை வேளையில் ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆகிய நாமடைய வெறுமையை ஆண்டவர் அப்படியே வைக்கிறவர் அல்ல, அந்த வெறுமையை நிறைவாய் மாற்றுகிறவர். அல்லேலூயா, ஆமென். பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம். பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க. நீதியின் கனிகளால் நிரப்பப்பட வேண்டும். அல்லேலூயா. அதை சுருக்கமா சொன்னா, நாம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விசுவாசிகளும் கனி கொடுக்கிற விசுவாசிகளாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அத்தி மரத்துக்கு ஆண்டவர் அருகில சென்று கனி இருக்குமா என்று தேடினார். கனி என்ன செய்யல? இல்ல. அப்ப நம்ம ஒவ்வொருத்தரையும் தேவனுடைய சபையில அவர் செடியா மரமா நட்டி வச்சுட்டு தான் பார்க்கிறாரு. இந்த செடி, இந்த மரம் இத்தனை வருஷம் ஆகிவிட்டது, கனி கொடுக்குமா என்று எதிர்பார்க்கிறார். ஆண்டவருடைய பிள்ளைங்க தேவனுக்கென்று கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கையாய் நம்முடைய வாழ்க்கை மாற வேண்டும். அவர் குறைவுகளை நிறைவாக்குறவர், வெறுமையை எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர். இன்றைக்கு நாம எந்த காரியத்தில் வெறுமையா இருக்கிறோமோ அந்த காரியத்தை ஆண்டவற்றை ஒப்பு கொடுப்போம். எல்லாவற்றையும் எல்லாவற்றால் நிரப்புகிற ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில எல்லா குறைவுகளையும் அவர் நிறைவாக்குவார். விசுவாசத்தில் குறைவாயிருந்தா அந்த விசுவாசத்தில் நிறைவை கொடுப்பார். அன்பிலே குறைவாயிருந்தால் ஆண்டவரை நேசிக்கக்கூடிய இருதயத்தை கொடுப்பார். தேவனுடைய ஒவ்வொரு காரியத்திலும் நாம் குறைவுள்ளவர்களாக அல்ல, நிறைவுள்ளவர்களாய் மாற வேண்டும். நம்முடைய களஞ்சியம் தேவனால் நிரப்பப்பட வேண்டுமானால் அதற்கு நாம செய்ய வேண்டிய காரியம் உண்டு. அது என்ன காரியம்? அதே நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரத்தை திருப்புங்க, 9வது வசனத்தையும் 10வது வசனத்தையும் வாசிங்க. உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. கவனிங்க, தேவனுக்கென்று கொடுக்கிற காரியத்தை இந்த இடத்துல சாலமோன் எப்படி எழுதி வச்சிருக்கிறார் அப்படின்னா, கர்த்தரை கனம் பண்ணுகிற அனுபவம். நான் தேவனுக்காக எதை கொடுத்தாலும் எந்த அடிப்படையில் கொடுக்கிறேன்னா, நான் கொடுக்கிறது நிமித்தமா என் தேவனை கனம் பண்ணுகிறேன். அப்போ பைபிளில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? என்னை கனம் பண்ணுகிறவனை நான் கனம் பண்ணுவேன். அப்போ உங்கள் வருமானத்தினால, உங்கள் பணத்தினால, உங்கள் தசோபாகத்தினால, உங்கள் காணிக்கையினால தேவனை கனம் பண்ணுவீர்களானால் ஆண்டவர் உங்களை உங்கள் வருமானத்தில், உங்கள் வேலையில், உங்கள் பிள்ளைகள் காரியத்தில், உங்கள் எதிர்காலத்தில் கர்த்தர் உங்களை கனம் பண்ணுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க எதை விதைக்கிறீங்களோ அதை என்ன செய்வீங்க? அறுப்போம். அப்போ இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுக்கணும். கர்த்தர் எனக்கு கொடுக்கிற எல்லாவற்றிலும் முதற் கனியை நான் கர்த்தருக்கு என்ன செய்ய வேண்டும்? கொடுக்க வேண்டும். அப்படி கொடுப்பதினால் நான் கர்த்தரை என்ன செய்கிறேன்? கனம் பண்ணுகிறேன். கர்த்தர் நம்மளை எப்படி கனம் பண்ணுவாரா? உபாகமம் வாசிமா, அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பார்த்தீங்களா அறகுறையாக நிரம்புது. இன்னைக்கு ரொம்ப பேருடைய வாழ்க்கையில் அறகுறை, பூரணம் இல்லை. அதுக்கு காரணம் என்னன்னா, நம்ம இன்னும் கர்த்தரை கனம் பண்ண வேண்டிய விதத்தில் கர்த்தரை கனம் பண்ணலை. அப்போ நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்லா கவனிங்க, சிலர் நினைக்கிறது போல கர்த்தரை கனம் பண்ணவோ கர்த்தருக்கு தசோபாகம் காணிக்க கொடுக்கவோ வசதி தேவை அப்படிங்கிறது இல்லை. பைபிளில் தரித்திரத்தின் மத்தியில் கர்த்தருக்கு கொடுத்தார்களாம், அதுவும் உதாரத்துவமாக கொடுத்தார்களாம். அப்படியானால் பைபிளில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், உதார குணமுள்ள ஆத்துமா. சரி கவனிங்க, கொடுக்கிற அனுபவம் வேற, அந்த கொடுக்கணும்னு நினைக்கிற பாருங்க, அந்த நினைவு இருந்தாலே கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாராம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். நினைக்கிறதுக்கு செலவா செய்யணும் சொல்லுங்க. அப்ப எல்லாரும் என்ன நினைக்கணும்? ஆண்டருக்கு அதிகமாக என்ன செய்யணும்? கொடுக்கணும். அப்படி நினைச்சா தான் உங்க நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிற தேவன்
20வது சங்கீதம் 4வது வசனம் சொல்லுது, கர்த்தருடைய மன விருப்பத்தின்படி தந்தருளி உம்முடைய ஆலோசனைகள் எல்லாம் என்ன செய்வார்? நிறைவேற்றுவார். பார்த்தீங்களா? அப்ப இன்றைக்கு தேவனுக்காக கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த உதார குணம் இருந்தாலே போதுமா? கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராம். அவருடைய ஆசீர்வாதம் எப்படி இருக்கும்? உபாகமம் 28:8 வாசிங்க. கர்த்தர் உன் களஞ்சியங்களையும் நீ கையிடும் எல்லா வேலைகளிலும் உனக்கு ஆசீர்வாதம் என்ன செய்வார்? ஆமென். லூக்கா 5ஆம் அதிகாரத்தில் கினேசரத்து கடல்ல ஒரு ராத்திரி எல்லாம் மீன் பிடிச்ச பேதுருவை பார்த்து ஆண்டவர் சொல்றார், ஆழத்தில் கொண்டு போய் மீன் பிடிக்க முடியாது வலைய போடு. அவன் சொல்றான், ஐயரே ராத்திரி எல்லாம் பிரயாசப்பட்டேன், ஒரு மீன் என்ன செய்யல, அகப்படலை. இப்போ உங்க வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு வார்த்தையின்படி போடுறேன் அப்படின்னு வசனத்தை கீழ்ப்படிஞ்சு போட்டான், திரளான மீன்களை பிடிச்சான். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். இன்றைக்கு நம்முடைய பிரயாசமோ நம்முடைய திறமையோ நம்முடைய ஞானமோ நம்முடைய களஞ்சியங்களை நிரப்ப முடியாது. பைபிளில் தெளிவா சொல்லுகிறது, கர்த்தர் ஒருவரே களஞ்சியங்களை நிரப்புகிறவர். அல்லேலூயா. நீ கைடு செய்கிற வேளையில் ஆசீர்வாதத்தை தேவன் கட்டளையிடாதிருக்க ஒரு ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ள முடியாது. இந்த காலை வேளையில ஆண்டவர் நம்முடைய களஞ்சியங்களை நிரப்பும்படி தேவனுக்கு என்று கொடுத்து அவரை கனப்படுத்துவோம். கர்த்தர் நம்மளை கனப்படுத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. 21வது வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? அவர்களை நீதியின் வழியிலும் நியாய பாதைகளுக்குள்ளும் நடத்துகிறேன். அப்ப நம்முடைய ஆண்டவர் யார்? அவர் நிரப்புறவர் மாத்திரமல்ல, அவர் நம்மை வருஷம் முழுவதும் வழி நடத்துகிறவர். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். நம்மை வழி நடத்துகிற ஆண்டவற்றை நம்மளை ஒப்பு கொடுக்கணும். அல்லேலூயா, ஆமென். எப்படியெல்லாம் வழி நடத்துவாராம்? லூக்கா 1ஆம் அதிகாரம் 79 வாசிங்க. லூக்கா 1ஆம் அதிகாரம் 7. நம்முடைய கால்களை சமாதானத்தின் வழியிலே என்ன செய்வார்? நல்லா கவனிங்க. நம்ம பட்டினியா கிடந்தா கூட பரவாயில்லை, பெட்டுக்கு போகும்போது நிம்மதியா படுக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமே. எந்த ஒரு பதற்றமும் இருக்கக்கூடாது, எந்த விதமான கவலையும் இருக்கக்கூடாது, எந்த விதமான கண்ணீர் இருக்கக்கூடாது. ரொம்ப பேருடைய வாழ்க்கை கண்ணீரா இருக்குது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைங்களே, நம்முடைய ஆண்டவர்கிட்ட நம்ம வாழ்க்கையை முற்றிலும் ஒப்பு கொடுப்போம்னா அவர் நம்மளை சண்டையின் வழியில் அல்ல, பகையின் வழியில் அல்ல, சமாதானத்தின் வழியிலே நம்மை வழி நடத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆதியாகமம் 24:48 ஆபிரகாமுடைய வேலைக்காரனாகிய எலியேசர் சொல்றான், என்னை நேர் வழியாய் நடத்து வந்த என் தேவனுக்கு தோத்திரம். நம்முடைய ஆண்டவர் நம்ம எப்படி நடத்துறாரா? நேர் வழியாய். யாரும் குறுக்கு வழியா போறதுக்கு நினைக்கவே கூடாது. கர்த்தருக்கு தோத்திரம். ஆண்டவரே நேர் வழியா நடத்துங்கப்பா, நேர் வழியா நடத்துங்க. கர்த்தருக்கு தோத்திரம். 139வது சங்கீதம் 24வது வசனத்துல சங்கீதக்காரன் சொல்றாரு, நித்திய வழியிலே என்னை நடத்தும், நித்திய வழியிலே என்னை நடத்தும். ஆண்டவருடைய பிள்ளைகள் அநித்தியமான வழியில போக விரும்பவே கூடாது, நித்திய வழியில நடத்தும். கர்த்தருக்கு தோத்திரம். 149வது சங்கீதம் 10வது வசனத்துல சொல்றாரு, உமது ஆவி செம்மையான வழியிலே நடத்துவாராக. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வரும் பொழுது அவர் உங்களை சகல சத்தியத்துக்குள்ள என்ன செய்வாராம்? வழி நடத்துவேன் என்று சொல்லுகிறார். யோவான் 16:3 வாசிங்க. 16:13. யோவான் 16:13. சத்திய ஆவியாகிய வரும்போது சகல சத்தியத்துக்குள்ளும், ஆமென், அல்லேலூயா, சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை வழி நடத்துவார். 3 என்ன வாசிக்கிறோம்? நம்ம ஆண்டவர் நம்மளை பார்த்து எப்போ சந்தோஷப்படுவாராம்? என் பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறார்கள் என்று கேள்விப்படுகிற சந்தோஷத்திலும் வேற சந்தோஷம் எனக்கு இல்லை. அப்ப ஆண்டவர் அறிந்து கொண்ட பிள்ளைங்க சத்தியத்தின் வழியில நடக்க வேண்டும். சகல சத்தியத்துக்குள் அவர் நம்மை வழி நடத்துவேன் என்று சொல்லுகிறார். ஏசாயா 48:17 ஆண்டவர் சொல்லுகிறார், நீ போக வேண்டிய வழியில நடத்துகிற கர்த்தர். எங்க போய்கிட்டு இருக்கோம் நீங்களும் நானும்? பாலும் தேனும் ஓடுகிற பரம கானானை நோக்கி போகிறோம். இந்த வழி பிரயாணத்தை திசை திருப்ப
சத்துரு தன்னுடைய முழு பலத்தோடு எவ்வளவோ கிரியை செய்கிறான். தேவ பிள்ளைங்களே, ஒன்று அறிந்து கொள்ள வேண்டும். பவுல் சொல்கிறார், நமக்கு முன் வைத்திருக்கிற சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்த அவரையே நினைத்து கொள்ளுங்கள். இயேசுடைய வாழ்க்கையில் ஒரே ஒரு காரியத்தை முன்னாடி நிறுத்தி ஓடினார். பிதாவின் சிங்காசனம், அதை மாத்திரம் பார்த்து ஓடினார். அவமானத்தை ஒரு பொருட்டாக எண்ணலை. அப்போ நீங்களும் நானும் அந்த பரலோகத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம். நம்முடைய ஓட்டத்தை நிறுத்தவோ திசை திருப்பவோ சத்துரு எந்த விதத்திலும் அவன் கிரியை செய்யலாம். அவனுடைய காரியங்களுக்கு எதிர்த்து நெல்லுங்கள். அப்பொழுது அவன் உங்களை விட்டு என்ன செய்வான்? ஓடி போவான். அல்லேலூயா, அல்லேலூயா. கொஞ்சம் தண்ணி குடிச்சுக்கிடுங்க, அப்பதான் நல்ல அல்லேலூயா சொல்ல முடியும். அல்லேலூயா. ஆமா. முன்னாடி இந்த பக்கத்துல எல்லாம் பாட்டில் வச்சு, இந்த பாட்டில் எங்க எதுக்கு தண்ணி வச்சோம்? இந்த மாதிரி இடையில அல்லேலூயா சொல்லணும்னா கொஞ்சம் தொண்டை நல்லா இருக்கணும். அல்லேலூயா, ஆமென். அடுத்த வாரம் அந்த அந்த இதெல்லாம் கழுவி வச்சிடும். எனக்கு இப்பதான் தெரியுது, பிரசங்கம் பண்றவங்க தண்ணி குடிக்காட்ட கூட பிரசங்கத்தை கேட்கறவங்க தண்ணி குடிக்கணும். கையை தட்டி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, ஆமென். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 58ஆம் அதிகாரம் 11வது வசனத்துல எவ்வளவு காலம் நம்ம ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளை வழி நடத்துவார் என்பதை வாசிக்கிறோம். கர்த்தர் நித்தமோ உன்னை என்ன செய்வார்? ஆமென், அல்லேலூயா. இந்த தாம்பரத்து பக்கத்துல பெருங்களத்தூர்னு ஒரு ஊர் இருந்துச்சு. அந்த ஊர்ல மெயின் ரோட்ல ஸ்டாண்டர்ட் மோட்டார் கம்பெனின்னு ஒரு கம்பெனி இருந்துச்சு. அவ்வளோ பெரிய கம்பெனி, கார் வேன் தயார் பண்ற கம்பெனி. கர்த்தருக்கு தோத்திரம். அதுல வேலை பார்க்குற ஒரு தம்பிக்கு ரொம்ப நாளா கல்யாணம் ஆகல. அப்ப ஒரு பாஸ்டர் அவருக்கு ஒரு பொண்ணு பார்த்தாராம். ஐயா, பையன் என்ன வேலை செய்யறான்? ஏமா, பையன் வேலை செய்யற கம்பெனி ரொம்ப பெரிய கம்பெனிமா, தமிழ்நாட்டில் ஓடுற எல்லா ஸ்டாண்டர்ட் மோட்டார் வேணும் அங்கதான் செய்யறாங்க. அப்படியா? அப்ப உடனே பொண்ணை கொடுத்துடலாம். ஸ்டாண்டர்ட் மோட்டார் கம்பெனியில் வேலை செய்யறான்னு சொன்ன உடனே எந்த தயக்கம் இல்லாம பொண்ணை கொடுத்துட்டாங்க. கல்யாணம் முடிச்சு ஒரே வருஷத்துல கம்பெனி லாக் அவுட். அல்லேலூயா, அல்லேலூயா. 46வது சங்கீதத்தில் சங்கீதக்காரன் சொல்றான், என்ன பாருங்க, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் 46 வாசிங்க மனாந்தகம். நல்லா கவனிங்க. பூமி தன்னுடைய நிலையிலிருந்து மாறிடுமா. அதுக்கு பேர் தான் எர்த்து குயிக்குன்னு சொல்றாங்க, நிலநடுக்கம். ஒரு இடத்துல நிலநடுக்கம் வந்துச்சுன்னா அங்க இருக்கிற பில்டிங் அவ்வளவு சுக்குநூறா கீழே விழுந்துருது. வாசி அந்த வசனத்தை. பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடு சமுத்திரத்துல, இதுவரைக்கும் நான் என் வாழ்க்கையில இந்த இடத்துல இருந்த சமுத்திரம் கடல்ல போய் விழுந்துருச்சுன்னு இதுவரைக்கும் கேள்விப்படலை. அப்படின்னா என்ன அர்த்தம்? மழை இருந்த இடத்துல தான் இருக்கும். ஆனா சங்கீதக்காரன் சொல்றான், மலைகள் சாய்ந்து போனாலும், அதன் ஜனங்கள் கொந்தளித்து பொங்கினாலும், அதன் பெருக்கினால் பர்வதங்களே அதிர்ந்தாலும் நான் பயப்படும். இதெல்லாம் மாறி போகும். ஆனா நான் நம்பி இருக்கிற ஆண்டவர் ஒரு நாள் என்ன செய்ய மாட்டார்? மாறவே மாட்டார். ஆகவே நான் கண்ணை மூடி நம்பலாம். என் வாழ்க்கையை ஆண்டவற்றை கொடுத்திருக்கிறேன். அவர் நித்தமும் என்னை நடத்துவார். வருஷத்துல 365 நாள் நடத்துவார். 2025ஆம் ஆண்டு 8 மாத காலமாய் நடத்தினவர் இந்த 9வது மாதத்துல மாற மாட்டார். அவர் நம்மளை அப்படியே வழி நடத்துவார். அல்லேலூயா, ஆமென். கடைசியா பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 5வது வசனம் சொல்லுகிறது. பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 5வது வசனம்.
உங்களில் நற்கிரியை தொடங்கினவர் முடிவோ பரியந்தமோ அவர் என்ன செய்வார்? நடத்து வருவார். கர்த்தருடைய பிள்ளைங்களே, கொஞ்சம் கண்ண மூடி ஒரு நிமிஷம் யோசித்து பாருங்க. ஜனவரி 1ஆம் தேதி நம்ம கூட இருந்தவங்க, நமக்கு தெரிந்தவங்க, நமக்கு பழக்கமானவங்க, நம்மளை விட கொஞ்சம் வயசுல உள்ளவங்க, நம்மளை விட திடகாத்திரமாக இருந்தவங்க, நம்மளை விட வசதியாக இருந்தவங்க எத்தனையோ பேர் இந்த 9வது மாதத்தில் இல்லை. அவங்கள காட்டிலும் நாம் எந்த விதத்திலும் சிறந்தவர்கள் அல்ல. ஒரே ஒரு காரியம் மாத்திரம், ஆண்டவருடைய கிருபை நம்ம குடும்பத்தில் நிலைத்திருந்தபடியினால அவருடைய கிருபை நம்மளை நிர்மூலமாகாமல் பாதுகாத்து அவர் நம்முடைய களஞ்சியங்களை நிரப்புவேன் என்று சொல்லியிருக்கிறார். இன்றைக்கு நம்முடைய களஞ்சியங்களை ஆண்டவற்றை ஒப்பு கொடுப்போம். நீதியின் பாதையிலும் நியாயமான பாதையில் நடத்துவேன்னு சொல்லியிருக்கிறார். அவர் வார்த்தை ஒரு நாளும் மீற மாட்டார். வாயினால சொன்னதை கரத்தினால நிறைவேற்றுவார். கண்களை மூடிய சப்பா, இந்த 9வது மாதத்தில் நீர் என்ன நடத்துங்கன்னு சொல்லி என்ன உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் தான் இந்த வருஷத்தை துவங்க செய்தீர். இந்த வருஷத்தை முடிகிற வரைக்கும் நீர் எங்களை வழி நடத்தணும். உம்மை நம்பி இருக்கிறேன். நீர் நித்தமும் நடத்துவேன்னு சொல்லி இருக்கிறீரப்பா. மனிதர்கள் நித்தமும் நடத்த முடியாது, கம்பெனி நித்தமும் நடத்த முடியாது, அரசாங்கம் நித்தமும் நடத்த முடியாது, எல்லாம் மாறி போகும். ஆனா நீர் மாத்திரம் மாறாதவர். என்னை வழி நடத்துங்க, எங்க குடும்பத்தை வழி நடத்துங்க, எங்க மக்களை வழி நடத்துங்க. ஆண்டவர்கிட்ட கேட்கலாமா? அல்லேலூயா, 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 அல்லேலூயா. வழி நடத்தும் வல்ல தேவன் வாழ்வில் நாயகனே. வழி எல்லாரும் வாழ்வில் வழியை காட்டி போகோ வழியை காட்டி போதனை ஏகோ சுத்தத்மீ கண்கள் இருத்தி நடத்துவார். ஏசு திருத்தி நடத்துவார். கைகளை வானத்துக்கு நேராக உயர்த்தி, பரலோக பிதாவே, 8 மாதமா நீர் எனக்காக மரித்தீருங்கிற பாடு மரணத்தை நினைவு கூறக்கூடிய கர்த்தருடைய பந்தியில பங்கு கொள்ள உதவி செய்தீர். இந்த 9வது மாதத்திலும் உம்முடைய பாத்திரத்தில் கைபோடும்படியாய் வந்திருக்கிறேன். நான் அபாத்திரவானாய் அல்ல, என்னை பாத்திரவனாய் மாற்றி விடுங்கள் என்று சொல்லி எல்லாரும் வாயில திறந்து கர்த்தரை தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். தோத்திரமையா, 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 தோத்திரமையா. நம்முடைய குற்றங்களை குறைகளை ஆண்டவர் மன்னித்து அவருடைய ரத்தத்தினால கழுவி விட முடியா, சோப்பினால சுத்திகரித்து விட முடியா, சுத்த இருதயத்தை நமக்குள்ள கட்டளையிட முடியாய் கர்த்தரை தோத்திரம் பண்ணுவோம். தோத்திரம், 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 தோத்திரம். ஆண்டவருடைய வசனம் சொல்கிறது, என் மாமிசத்தை புசைத்து என் ரத்தத்தை பானம் பண்ணுவதற்குள்ளே நித்திய ஜீவன் உண்டாயிருக்கிறது, கடைசி நாள் அவனை எழுப்புவேன் என்ற வார்த்தையின்படி கர்த்தருடைய வருகைக்கு நம்மளை ஆயத்தப்படுத்துகிற கர்த்தருடைய பந்தியில இந்த 9வது மாதத்திலும் பங்கு கொள்ள கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக கர்த்தரை தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இந்த 6 நாள்ல பங்கு கொண்ட அத்தனை பேரையும் தனித்தனியா பேரவராய் கர்த்தர் தொட்டு ஆசீர்வதிக்கும்படியாய் கர்த்தரை தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. பரலோகத்தின் பிதாவே, உம்முடைய குமாரன் எங்களுடைய இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால
இந்த ஆராதனையில பங்கு கொண்டு கர்த்தருடைய பந்தியில பங்கு கொண்ட உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. உம்முடைய ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்ற வார்த்தையின்படி பலவீனத்தோடு வந்த மக்களை பலப்படுத்துவீராக. பலவீனங்கள் மறைவதாக, கர்த்தருடைய வல்லமை அவர்களை தாங்குவதாக. இந்த வாரம் முழுவதும் நன்மையும் கிருபையும் உம்முடைய பிள்ளைகளை பின்தொடர கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாங்கள் உலகத்தில் சாட்சியாயிருக்க கர்த்தர் எங்களுக்கு பலன் தாரும். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். எங்களை தாழ்த்துகிறோம். நீர் பெருகவும் நாங்கள் சிறுக வேண்டுமாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் ஆண்டவருடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமேன், ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.